அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும்? என்ன முக்கியமான அறிவிப்புகள்? மீண்டும் நாளை நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா? எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும், பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நேற்று அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 11:30 மணியளவில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு இடையே நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வட தமிழக, புதுவை, தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு கரையை கடக்க கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அப்பகுதிகளுக்கு நகர்ந்து செல்லக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நேற்று அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி காலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் நகர்ந்து செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 6 நாட்களும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது வரை தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். ஆகியால் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட வாரியாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதிகமான மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஆகையால் அம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நேற்று பெய்த மழை போல இன்று, நாளை, நாளை மறுதினமும் மழையின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. மழையின் தாக்கம் படிப்படியாக அடுத்த சில நாட்களுக்கு குறைய தொடங்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் வலுவடைய தொடங்கியுள்ளதன் காரணமாக குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் நாம் எதிர்பார்த்தது போல மிக கனமழை, அதி கனமழை கண்டிப்பாக நாளை நாட்கள் கிடையாது என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் குறைவான மாவட்டத்தில் மட்டுமே கனமழை பெய்யக்கூடும். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 25, 26 மற்றும் 27 ஆகிய நாட்களில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தால் கண்டிப்பாக அதிகமான மாவட்டங்களுக்கு கட்டாயம் கனமுதல் அதி கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 24ஆம் தின அன்றைய நாட்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அன்றைய நாட்கள் கூடுதலான மாவட்டங்களுக்கு கட்டாயம் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 27 மற்றும் 28 ஆகிய அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கூடுதலான கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். ஆனால் தற்போது புயலின் தாக்கம் வலுவடைந்தால் கண்டிப்பாக
கனமல் மிக கனமழை தொடரும். ஆனால் புயலின் தாக்கம் கரையை கடந்தால் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது வரை தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பிறகு கட்டாயம் மீண்டும் புயலின் தாக்கம் வலுவடைந்தால் கண்டிப்பாக மழையின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வடகிழக்கு பருவமழை காரணமாக 59% அளவிற்கு கூடுதலான கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் புதுவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக தமிழக அரசு தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதங்கள் ஆகிய 2 மாதங்களுக்கு முன்கூட்டியே ரேஷன் கடைகள்ல அரிசி உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. அதாவது 2 மாதங்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளும் வசதி தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆகையால் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை அக்டோபர் மாதமே பெற்றுக்கொள்ளாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக மாநகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு நகராட்சி உள்ளிட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்கூட்டி எடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று மழையின் தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கப்பட்டால் முன்கூட்டியே மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வேண்டும் என தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் புயலின் தாக்கம் வலுவடையவில்லை என்பதன் காரணத்திற்காக நாளை நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் தமிழகத்தில் மழையின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும். ஆகையால் நாளை நாட்கள் மழையின் தாக்கம் கருத்தில் கொண்டுதான் மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கூடுதலான மாவட்டங்களுக்கு, அதாவது 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க. 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டாங்க. அதே போன்று வரக்கூடிய அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியும் கூடுதலான மாவட்டங்களுக்கு கட்டாயம் விடுமுறை விடப்பட மாட்டாது. நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் என்பதன் காரணத்திற்காக நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.